वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टुकी निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकम् वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तु ते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कयिते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं கட் ஆகுதா எஸ் எஸ் மாதாஜி கட் மாதாஜி. ஆயிடுச்சு மாதாஜி. கட் ஆயிட்டு போறது மாதாஜி. என்னன்னு தெரியலையே. ம். ஓகே பார்ப்போம், நெட் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. வீடியோ வேணா ஆஃப் பண்ணா மேபி கொஞ்சம் இது இருக்கலாம் மாதாஜி. ஓகே ஓகே. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 15வது அத்தியாயம் பாண்டவர்களின் துறவு. அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுவரைக்கும் நம்ம யுதிஷ்ட மகாராஜர் அர்ஜுனனை துவாரகைக்கு அனுப்பி அங்கே துவாரகாவாசிகள் பகவானுடைய நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்க, அதுவும் அர்ஜுனனுடைய நண்பர்களும் கூட அவங்களுடைய க்ஷேம லாபங்களை எல்லாம் விசாரிச்சுட்டு வர்றதுக்காக அனுப்பியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பகவானுடைய அடுத்த திட்டம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கவும் அவர் அனுப்பிச்சிருந்தார். ஏன் அப்படின்னா, நாரதர் ஏற்கனவே ஒரு குறிப்பு கொடுத்துட்டு போயிருந்தார். நீங்கள் தயாராக இருங்க, பகவானும் தன்னுடைய லீலைகளை முடிச்சுக்கிட்டு அவரும் தன்னுடைய சொந்த இருப்பிடத்துக்கு போயிட போறார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு கொடுத்திருந்தார். எப்போ அப்படின்னா, திருதராஷ்டிரர், காந்தாரி, விதுரர் இவங்க 3 பேரும் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் யுதிஷ்ட மகாராஜர் ரொம்ப வருத்தத்துல இருந்தார். தன்னால தான் இந்த மாதிரி தன்னுடைய பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா எல்லாரும் வீட்டை விட்டு போயிட்டாங்க. தான் ஒரு பெரிய பாவகரமான காரியத்தை செஞ்சுட்டேன், நான் தான் அவருடைய எல்லா மகன்களையும் கொன்னுட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தத்துல இருந்தார். ஸோ அதனால நாரதர் அங்கே பகவானுடைய ஏற்பாடு இது. அப்போ நாரதர் அங்கே அவருக்கு சில புத்திமதிகள் சொன்னார். ஸோ யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது, எல்லாரையும் ரட்சிக்கிறவர் பகவான் தான். அதனால யாருக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கே சொன்னார். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தையும் சொன்னார். ஆக அர்ஜுனன் 7 மாதம் ஆகியும் திரும்பி வரல. அப்போ பீமன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பல்வேறு கெட்ட சகுனங்கள் தனக்கு தெரியறதா யுதிஷ்ட மகாராஜா சொல்லிட்டு இருந்தார். அப்போ அர்ஜுனனும் சேர்ந்தார். அவருடைய மனக்கலக்கத்தை பார்த்து, அவர் முகம் வாட்டமா இருக்கிறத பார்த்து பல கேள்விகளை யுதிஷ்ட மகாராஜர் கேட்டார். அதுல நம்ம வாழ்க்கைக்கு எத்தனையோ பாடங்கள் இருக்கு, நம்ம பார்த்தோம். யாரை பாதுகாக்கணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அர்ஜுனன் என்னத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வரிசையா சொல்லிக்கிட்டே வந்தார். பகவான் எப்படி எப்படியெல்லாம் என்னை காப்பாத்தி இருக்கார் அப்படின்னு சொல்லி பகவானுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லிட்டு வந்தார். அப்பேற்பட்ட வில்லாளியான நான், என் கையில காண்டீபமும் இருந்தது. ஆனா துவாரகா ராணிகளை நான்
பாதுகாத்து கொண்டு வந்துட்டு இருக்கும் போது ஒரு சாதாரண இடைச்சிறுவர்களால தோற்கடிக்கப்பட்டேன் அப்படிலாம் சொன்னார். அதுக்கப்புறம் பகவானுடைய உபதேசமான பகவத்கீதை ஞாபகம் வந்து பகவத்கீதையினுடைய பெருமைகள் எல்லாம் பேசி நான் இப்போ தெளிவாயிட்டேன் அப்படிங்கிறதையும் சொன்னார். நம்ம அது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம இப்போ கண்டினியூ பண்ணணும். இன்னைக்கு நாம கண்டினியூ பண்ணுவோம். பதம் 31. விஷோகோ பிரம்ம சம்பத்யா சஞ்சின்ன துவைத சம்சயः வீண பிரகிருதி நைர்குண்யாத் அலிங்கத்வாத் அசம்பவக. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவித்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். அவர் ஆத்ம ஞானத்தை பெற்றிருந்ததால் இருமையை பற்றிய சந்தேகங்கள் முற்றிலும் களையப்பட்டன. இவ்வாறாக அவர் ஜட இயற்கையின் குணங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆன்மீக நிலையில் வைக்கப்பட்டார். அவர் பௌதிக உருவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதால் இனி மேலும் பிறப்பிலும் இறப்பிலும் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பு அவருக்கு இல்லாமல் போயிற்று. ஸோ இந்த இருமை அப்படிங்கிறது அதுலேருந்து நம்ம வந்து கண்டிப்பா விடுபட்டே ஆகணும். இந்த இருமையிலேருந்து விடுபடுறதுங்கிறது ரொம்ப சுலபம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா கண்டிப்பா நாம விடுபட்டே ஆகணும். விருப்பு வெறுப்பு, இன்பம் துன்பம், மானம் அவமானம், இதுல இருந்தெல்லாம் நம்ம வந்து விடுபட்டே ஆகணும். பொருளுரை அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இருமையை பற்றிய சந்தேகங்கள் ஜட உடலை பற்றிய தப்பான எண்ணங்களிலிருந்து துவங்குகின்றன. இந்த ஜட உடலை தான் என்று குறைமதியாளர்கள் நினைக்கின்றனர். ஜட உடலை தான் என்று எண்ணுவதே மிகப்பெரிய அறியாமை ஆகும். அறியாமையால் உடலுடன் சம்பந்தப்பட்டவை எல்லாம் நமக்கு சொந்தமானவை என்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. என் உடல், என் உறவினர்கள், என் சொத்து, என் மனைவி, என் குழந்தைகள், என் செல்வம், என் நாடு மற்றும் என் சமூகம் என்பன போன்ற தவறான எண்ணங்களினால் ஏற்படும் சந்தேகங்கள் பந்தப்பட்ட ஆத்மாவிற்கு குழப்பத்தை விளைவிக்கின்றன. பரமபுருஷரான வாசுதேவன் அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்தும் என்ற அறிவே உண்மை அறிவாகும். எனவே பகவத்கீதையின் போதனைகளில் ஆழ்ந்து விடுவதன் மூலமாக இத்தகைய குழப்பத்திலிருந்து ஒருவர் விடுபடுவது நிச்சயம். அனைத்தும் பகவானின் சக்தியிலிருந்து விரிவடையும் பின்ன பகுதிகளே. சக்திக்கும் சக்தியை பெற்றிருப்பவருக்கும் வேறுபாடில்லை. எனவே பூரண அறிவு அடையப்பட்ட உடனேயே இருமையை பற்றிய தப்பெண்ணம் குறைந்து விடுகிறது. சமர்த்தரான அர்ஜுனர் பகவத்கீதையின் உபதேசங்களை ஏற்றதும் அவரது நித்திய நண்பரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய பௌதிகமான கருத்தை அவரால் உடனே வேறறுக்க முடிந்தது. பகவான் அவரது உபதேசம், உருவம், லீலைகள், குணங்கள் மற்றும் அவருடன் சம்பந்தப்பட்டுள்ள அனைத்தின் மூலமாகவும் இன்னும் தன் முன்னேயே இருப்பதை அவரால் உணர முடிந்தது. அவரது நண்பரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது வெவ்வேறு சக்திகளின் வடிவில் இன்னும் தன் முன் இருப்பதை அர்ஜுனனால் உணர முடிந்தது. எனவே பகவானின் சகவாசத்தை பெற மற்றொரு உடலை பெற வேண்டிய அவசியம் இல்லை. பரமபுருஷரை பற்றி இடைவிடாமல் கேட்பதாலும் பேசுவதாலும் நினைப்பதாலும் அவரை வழிபடுவதாலும் இப்பிறவியிலேயே ஒருவரால் பகவானுடன் தொடர்பு கொள்ள முடியும். பகவானின் பக்தி தொண்டு அவரை பற்றி கேட்பதிலிருந்து ஆரம்பமாகிறது. இந்த பக்தி தொண்டின் மூலம் அத்வய ஞான அல்லது பரிபூரணமான பகவானை புரிந்து கொள்வதன் மூலமாக இப்பிறவியிலேயே ஒருவரால் அவரை காணவும் உணரவும் முடியும். பகவானின் புனித நாமத்தை பாடுவதாலேயே தூய உணர்வெனும் கண்ணாடியில் படிந்துள்ள அழுக்கு அகற்றப்பட்ட உடனேயே ஒருவர் எல்லா பௌதிக சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபடுகிறார் அல்லது முக்தி அடைகிறார். எனவே உன்னத அறிவில் ஒருவர் நிலை பெற்ற உடனேயே தான் இந்த உடல் என்னும் எண்ணம் அகன்று விடுகிறது. இந்த ஆன்மீக தன்னுணர்வின் மூலமாக தூய ஆத்மாவின் கடமை புதுப்பிக்கப்படுகிறது. ஜீவராசி சத்வம், ரஜஸ், தமஸ் என்னும் 3 ஜட இயற்கை குணங்களின் விளைவுகளில் இருந்து விடுவிக்கப்படுவதால் இந்த தன்னுணர்வு சாத்தியமாகிறது. பகவானின் கருணையால் தூய பக்தர் ஆன்மீக இடத்திற்கு உயர்த்தப்படுகிறார். இந்நிலையில் பக்தர் மீண்டும் பந்தப்பட்ட வாழ்வில் சிக்கிக் கொள்வது சாத்தியமில்லை. வேத நூல்களில் வரையறுக்கப்பட்டுள்ள பக்தி தொண்டின் மூலமாக ஒருவர் திவ்யமான பார்வையை பெற்றிருக்க வேண்டும். அப்போதுதான் எல்லா சூழ்நிலைகளிலும் பகவானின் இருப்பை அவரால் உணர முடியும். அர்ஜுனன் முன்பே குருக்ஷேத்திர போர்க்களத்தில் இந்நிலையை அடைந்திருந்தார். மேலும் பகவானின் இல்லாமையை அவர் உணர்ந்த போது உடனே அவர் பகவத்கீதையை தஞ்சமடைந்து மீண்டும் அவரது சுயநிலையை பெற்றார். இதுவே விசோக நிலை அல்லது எல்லா துயரங்களிலிருந்தும் விடுபட்ட நிலையாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ அர்ஜுனனுடைய புலம்பல் அப்படிங்கிறது தெய்வீகமானது, அதுல எந்த பௌதிகமான விஷயமும் கிடையாது. ஏன்னா பகவானைத்தான் நினைச்சு அவர் வருத்தப்பட்டார். ஆனாலும் பிரபுபாதர் சொல்ற பகவான் அப்படிங்கிறவர் எப்பவுமே பூரணமானவர். அவர் பூரணமானவர். அவருடைய உருவத்தோட அவர் நம்ம பக்கத்துல இருந்தாதான் அப்படின்னு கிடையாது.
ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயம் புரியறது கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, கடவுள் இருந்தா என் கண்ணு முன்னாடி தெரியணும், எனக்கு முன்னாடி வரணும், அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ கோவில்ல பகவான் அர்ச்சா விக்கிரகமா இருக்கார். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது வந்து கல்லால செய்யப்பட்டது, மனிதர்கள் செஞ்சிருக்காங்க, யாரோ ஒரு மனுஷன் செஞ்சு என்ன பண்ணியிருக்கான், அதை வச்சு இவங்க வந்து கும்பிடுறாங்க. இப்படியெல்லாம் நினைக்கிற மக்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால தான் இங்கே பிரபுபா சொல்ற, பகவானோடு தொடர்புடையது எல்லாமே பகவானுக்கு சமமானது தான். பகவானுடைய நாமம், அவருடைய குணம், லீலைகள், அவருடைய உபதேசம் எல்லாமே பகவானோடு தொடர்புடைய எல்லாமே அவருக்கு சமமான ஆன்மீகத்தன்மை கொண்டவை. அதுல எந்த பௌதிகமான விஷயமும் கிடையாது. ஸோ அதனால பகவானை அடையணும் அப்படின்னா நாம இந்த உடலை விட்டுட்டு வேற ஒரு உடல்ல தான் அடைய முடியும் அப்படிலாம் கிடையாது. இதே உடல்லையே நம்ம வந்து பகவானை அடையலாம். அதாவது இந்த உடல்ல நம்ம செய்யக்கூடிய காரியங்களை வச்சு, இப்போ நமக்கு இருக்கிற இந்த சூழ்நிலை மாறணுங்கிற அவசியம் கிடையாது. இதே சூழ்நிலையிலே நம்ம வந்து பகவானுடைய நாமத்தை பாடி பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்ணி பகவானை நம்மளால அடைய முடியும். ஸோ நம்ம ராஜவல்லி மாதாஜி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்க இருக்காங்களா இல்லையா தெரியல எனக்கு. ஸோ தீட்சை வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மாயாப்பூர் எங்கே இருக்குது, மாயாப்பூருக்கு எப்படி வரணும், நான் அங்கே வந்த மாதிரியும் இருக்கும், தீட்சை வாங்கின மாதிரியும் இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இருக்கீங்களா மாதாஜி? இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லாருக்கும் சேர்த்து இந்த பதிலை சொல்லிடலான்னு பார்க்குறேன். எனிவே தீட்சை அப்படிங்கிறது இவ்வளவு சுலபம் கிடையாது. என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, மாடு மேய்ச்ச மாதிரியும் ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரியும் ஆச்சு அப்படின்னு. அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. ஸோ குறைந்தபட்சம் 16 மாலைகள் அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு மேலேயாவது ஜபம் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 4 சட்டதிட்டங்களை கடைபிடிக்கணும். பகவானுடைய பிரசாதம் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கணும். வெளியில் சாப்பிட்றது, ஹோட்டலில் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க வீட்டில் கல்யாண வீடு, அது இது அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்றதில்ல, ஆனால் கொஞ்சம் காஃபி மட்டும் அப்பப்போ குடிச்சுப்பேன், அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி வெங்காயம்லாம் சேர்த்துக்கிறது தான். நான்வெஜ்லாம் சாப்பிட்றதில்ல, பட்டு வெங்காயத்தில் என்ன இருக்குது, அதெல்லாம் சாதாரணமாக தானே இருக்குது அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பகவானுடைய பிரசாதம் மட்டுமே நம்ம சாப்பிட்ணும். இது நம்ம பண்ணக்கூடிய செயல்கள், செய்ய வேண்டிய காரியங்கள், இதுக்கு மேலேயும் கொஞ்சம் இருக்குது. குறைந்தபட்சம் 3 தடவை பகவத்கீதையை முழுசாக படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன தேர்வுகள் இருக்குது. உங்களுக்கு தான் எக்ஸாம் பழக்கி வச்சிருக்கார், பரவாயில்ல பலபத்ரா பிரபு, நீங்கள்லாம் வந்து எக்ஸ்பர்ட்டாக எழுதிடுவீங்க. ஸோ சின்ன சின்ன கேள்விகள் இருக்கும், அதுக்கு பதில் சொல்லணும். கிருஷ்ணர் ஏன் முழு முதற் கடவுள், எப்படி நீங்கள் நிரூபிப்பீங்க கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள்னு, பகவத்கீதையை வச்சு எப்படி நிரூபிப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்ல தெரியணும், புக்கு பார்க்காம எழுதணும். முதல்ல படிச்சுக்கலாம், கேள்வியெல்லாம் முன்னாடியே கொடுத்துருவாங்க, ஆனால் படிச்சுக்கிட்டு நம்ம ஆன்சர் மட்டும் பார்க்காம எழுதணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச வழிமுறை தான் நான் சொல்ல முடியும். இப்போ இருக்கிற இந்த ஆன்லைன் ப்ரீச்சிங்கோட வழிமுறை எனக்கு தெரியாது. நீங்கள் இதை பற்றி பலபத்ர பிரபுக்கிட்ட தான் கேட்டுக்கணும். ஏன்னா எனக்கு இந்த ஆன்லைனில் எப்படி கொண்டு வருவாங்கன்னெலாம் எனக்கு தெரியாது. நாங்கள்லாம் எப்படின்னா அந்த காலத்து ஆளுங்கப்பா, நாங்கள்லாம் ரொம்ப ஓல்டு நாங்கள்லாம். ஸோ நாங்கள் கோவிலுக்கு, இஸ்கான் கோவிலில் போய் நாங்கள் சேவை செஞ்சு, எங்கள் சேவையில் அந்த கோவில் தலைவர் திருப்தி அடைஞ்சு, ஓகே இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ரெக்கமெண்ட் பண்ணால் உண்டு, இல்லைன்னா கிடையாது. ஸோ தவம் இருந்து வாங்க வேண்டிய ஒரு விஷயம் என்னதான் தீட்சை. அது வந்து அப்படியே மாயப்பூருக்கு வந்தால் அந்த கோயிலில் அப்படியே கொடுத்துருவாங்களா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா வெளி உலகம் தெரியாமல் இருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி பேசலாம், என்ன ஏதுன்னு தெரியாமல் இருக்கிறதுனால கேட்டிருக்கலாம். ஆனால் அதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது அவங்க என்கிட்ட கேட்டதுனால. ஸோ அதனால் ஆசை ரொம்ப நல்லது தான், தீட்சை வாங்கணுங்கிற ஆசை ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஆன்லைனில் அதை எப்படி பண்ணுவாங்கங்கிற மெத்தட் எனக்கு தெரியல. நாங்கள்லாம் லோக்கல் கோவிலில் போய் சர்வீஸ் பண்ணுவோம். அவங்க சொல்கிற எந்த சேவையும் செய்வோம். இந்த சேவை தான் செய்வேன், அந்த சேவை தான் செய்வேன், நான் இப்படிப்பட்ட ஆள், நான் அப்படிப்பட்ட ஆள், அதெல்லாம் கிடையாது. பெருக்க சொன்னால் பெருக்குவோம், பூஜை பண்ண சொன்னால் பூஜை பண்ணுவோம், பரிமாற சொன்னால் பரிமாறுவோம், சமைக்க சொன்னால் சமைப்போம்.
சாப்பிட்ட இடத்த துடைக்க சொன்னால் துடைப்போம். எல்லா சேவையும் செய்வோம். இதுதான் செய்வோம், அதுதான் செய்வோம்லாம் கிடையாது. என்ன சொன்னாலும் செய்வோம். ஸோ அந்த மாதிரி பணிவான மனநிலையில இருந்து அவங்கள திருப்திப்படுத்தினால் அதுக்கப்புறம் அவங்க வந்து சந்தோஷப்பட்டு ஓகே அப்படின்னு சொல்லி இந்த தேர்வுகள் எல்லாம் வைப்பாங்க. தேர்வுகள் எல்லாம் நம்ம வந்து எழுதணும். பிரபுபாதுடைய புஸ்தகங்களை படிச்சிருக்கணும். பாகவதம் முதல் காண்டம் முடிச்சிருக்கணும். பகவத்கீதை 3 தடவை படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்மால் புக்ஸ், பிரபுபாதுடைய ஸ்மால் புக்ஸ் நிறைய இருக்குது. ஒரு 20 புக்கு மேலே இருக்குது. ஸோ அந்த புஸ்தகங்களும் படிச்சிருக்கணும். பக்தி ரசாமிர்த சிந்து, உபதேசாமிர்தம், ஈஷோபனிஷத் இந்த 3 கண்டிப்பாக 4 புக்கு கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதில் இன்னும் கேள்விகள் இருக்கும். ரொம்ப எளிமையான கேள்விகள் தான், ரொம்ப கஷ்டமான கேள்விகள் கிடையாது. முட்டை வந்து சைவமா அசைவமா ஒரு கேள்வி, அதுக்கு என்ன பதில் சொல்கிறோம்? இதெல்லாம் ஆரம்ப நிலை கேள்விகள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரபுபாதர் யாரு அந்த மாதிரி கேள்விகள். அதுக்கப்புறம் தீட்சைனா என்ன, அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குது. இன்டர்வியூவில் சில கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்லணும். முக்கியமாக பிரபுபாதுடைய பிரணாம் மந்திரம், அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். திலக மந்திரம் தெரிஞ்சிருக்கணும். இப்போல்லாம் வந்து கீர்த்தனமும் கேட்குறாங்க. காலம்பரை மங்களார்த்திக்கு என்ன கீர்த்தனம் பாடுவாங்க, அதை முழுசாக பாடி காட்டணும். ஸோ இதெல்லாம் எதுக்காக பண்ணியிருக்காங்க, இந்த சிஸ்டம் எல்லாம் எதுக்காக அப்படின்னா, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் பண்ணால் போதும். ஆனால் எதுக்காக ஜபம் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. இன்னொருத்தர் யாராவது வந்து நீங்கள் ஏன் இதை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னாக்கா நமக்கு பதில் சொல்ல தெரியணும் இல்லையா? தத்துவமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காகத்தான் இந்த சின்ன சின்ன எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க. பகவத்கீதையை படிச்சிருக்கணும்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் முக்கியமாக பிரச்சாரமும் பண்ணணும். நம்மளால் முடிஞ்ச பிரச்சாரமும் நம்ம பண்ணியிருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு சேவை அந்த கேள்வியில் இருக்கும். நீங்கள் என்ன சேவை பண்ணுறீங்க அப்படின்னு அந்த கேள்வியில் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கு அகிலா மாதாஜி பண்ணியிருந்த சேவை. அவங்க ஃபோன் நம்பர் வாயால் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சிருந்தீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏதோ ஒரு சேவை, என்ன சேவை நம்மளால் முடியுமோ, இந்த சூழ்நிலைக்கு என்ன சேவை முடியும் அந்த சேவையை நீங்கள் பண்ணியிருந்தீங்க. ஸோ சேவை மனப்பான்மையை நம்ம வளர்த்துக்கணும். அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சேவை செய்யும்போது அது நல்ல ஒரு பலனை நமக்கு கொடுக்கும். அதனால் கோவிலில் என்ன சேவை செய்கிறீங்க, பூ கட்டி தரேன், இல்லை சமைக்கிறேன், இந்த சேவை நான் வந்து செய்கிறேன், அப்படி ஏதோ ஒரு சேவையில் நம்ம ஈடுபட்டிருக்கணும். அதுதான் எங்களுடைய வழிமுறை, எனக்கு தெரிஞ்ச வழிமுறை. மற்றபடி இந்த ஆன்லைன் எனக்கு வந்து பரிச்சயம் கிடையாது. நான் இப்போ தான் வந்து ஆன்லைனில் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கேன். பட் என்னுடைய ஆன்லைன் குரூப்பில் இருக்கிறவங்க சில பேர் ஏற்கனவே என்னோட கிளாஸ்க்கு வந்து தீட்சை வாங்கினவங்க, சில பேர் இனிமேல் வாங்கணும். நான் அவங்களையும் வந்து கோவிலுக்கு போங்க, கும்பகோணம் கோவிலுக்கு போங்க அப்படி தான் நான் சொல்லிகிட்டு இருப்பேன். எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்ச வழிமுறை அதுதான். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இஸ்கானுக்கு போங்க, அங்கே போய் சேவை செய்யுங்க, அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச வழிமுறை. அதைத்தான் நான் அவங்களுக்கும் சொல்லுவேன். அதனால் இதுதான் வழிமுறை. இதில் ஒளிவு மறைவு எதுவும் கிடையாது. இதில் நமக்கு வந்து நம்ம முயற்சியில் நம்ம முதல் அட்டம்ப்ட்லேயே வெற்றி பெற முடியல அப்படின்னா பெரிய இழப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. திரும்ப நம்ம என்ன செய்யலாம், உற்சாகமாக இன்னொரு தடவை முயற்சி பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்ம வந்து தளர்ந்து போகவும் தேவையும் கிடையாது. ஸோ இதுதான் ஒரு 4-5 எக்ஸாம் இருக்கும். முதல்ல வந்து ஸ்ரத்தாவான், அப்புறம் கிருஷ்ண சாதகா, சேவகா, பிரபுபாத ஆශ්‍රயா, குரு ஆශ්‍රயா, இந்த 5 எக்ஸாம். பிரபுபாத ஆශ්‍රயா, குரு ஆශ්‍රயா, அதுக்கப்புறம் சேவகா, இதிலெல்லாம் கொஞ்சம் பெரிய கேள்விகள் இருக்கும். ஸ்ரத்தாவான், கிருஷ்ண சேவையா, சாதகா ஃபஸ்ட்டு, இது 2 ஒன்று வரும். அது 2 ரொம்ப சிம்பிள் கொஷின்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஸ்ரத்தாவனில் ஒன்றும் கொஷின்லாம் ரொம்பலாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. பகவத்கீதை டேஷுக்கு உபதேசித்தார், அவ்வளோதான். அந்த கொஷினுக்கு நம்ம ஈஸியாக ஆன்சர் எழுதிடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள் தான் இருக்கும். திலகம் அதை ஹரே கிருஷ்ண மந்திரத்தை எப்போ ஜபம் பண்ணணும், அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸ்ரத்தாவனுக்கு ஜஸ்ட் டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இல்லை ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். எனக்கு படிப்பு கிடையாதுங்க, என்னால் எழுதலாம் முடியாது, எனக்கு படிப்பறிவு கிடையாது அப்படின்னு சொன்னால் நல்லா கேட்கணும். கேட்குற திறமை இருக்கணும். கேட்டு அவங்க வந்து அந்த கேள்விகளுக்கு அவங்க சொல்ல இன்னொருத்தரை எழுதி கொடுக்கலாம். அந்த ஒரு மெத்தடும் இருக்குது. இல்லைங்க எனக்கு அதுக்கும் ஆள் கிடையாது, எனக்கு சொல்லலாம் எழுதிலாம் எங்கள் வீட்டில் யாருக்குமே படிப்பறிவுலாம் கிடையாது அப்படின்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் இருக்குது. ஸோ அதில் இவ்வளவு
4 எக்ஸாம்லாம் இருக்காது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின் பேட்டர்ன் இருக்கும். அதுக்கு அவங்க வாயாலே பதில் சொல்லணும். ஆக ஏதோ ஒரு விதத்துல கிருஷ்ணருடைய தத்துவங்களை அவங்க தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவுதான். இது படிச்சிருந்தவங்க தான் வாங்க முடியுமா, படிக்காதவங்க வாங்க முடியாதா அப்படின்னா கிடையாது. ஸ்கூல் பக்கமே போகாதவங்கெல்லாம் தீட்சை வாங்கியிருக்காங்க. எப்படி அப்படின்னா கேட்கறது, ஜஸ்ட் கேட்டு 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 என்ன பண்ணிக்கிறாங்க, எல்லாத்தையும் நல்லா உள்ள வாங்கிக்கிறாங்க. அவங்க பிரச்சாரமும் பண்ணி அதுக்கப்புறம் தீட்சையும் வாங்கிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் மெத்தடு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, யாருக்கிட்ட நம்ம தீட்சை வாங்கிக்கணுங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். பிரபுபாதுடைய சிஷ்யர்கள் பல பேர் இருக்காங்க, பல பேர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள ஒருத்தரை ஆன்மீக குருவா நாம தேர்ந்தெடுக்கணும். ஆன்மீக குருவுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உறவுகளுமே தற்காலிகமானவை. எந்த உறவும் நித்தியமான உறவு கிடையாது. ஈவன் கணவன் மனைவி உறவு உட்பட எதுவுமே நித்தியமானது கிடையாது. ஆனா குருவுக்கும் சிஷ்யனுக்கும் இருக்கக்கூடிய உறவு ஜென்ம ஜென்மத்துக்கும் வரக்கூடிய உறவு. ஸோ அதனால அவரால் நமக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருக்கணும். யாரு நான் குரு அப்படின்னே தெரியாம எனக்கு அங்க போனா தீட்சை கொடுப்பாங்களா அப்படின்னா, எப்படி யார்கிட்ட போய் தீட்சை வாங்கிப்பீங்க? நீங்க உங்க குரு யாரு? உங்களுக்கு தெரியணும் இல்லையா, இவர் தான் என்னுடைய குரு அப்படின்னு நீங்க முடிவு பண்ணியிருக்கணும் இல்லையா? ஸோ அதனால அதையும் நம்ம தீர்மானம் பண்ணணும். அதுக்கும் நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கும் ஒரு கோர்ஸ் வச்சிருக்காங்க இப்போ. அப்போ அந்த கோர்ஸ்ல குரு யார், குரு தத்துவம்னா என்ன, குரு அப்படிங்கிறவர் யார், குருவை எப்படி தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு பல வழிகாட்டல்கள் இருக்கு. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தீட்சை வாங்குறத பத்தி முடிவு பண்ணணும். ஸோ இது ரொம்ப எளிமையான வழிமுறை, ஆனா எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாது. ஆழமான வழிமுறை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி, பலபந்த பிரபு கூட இப்ப தீட்சை வாங்குறதுக்கு யார் யாரெல்லாம் ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாங்க பிரபுஜி. அவங்களும் ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். அதுக்கு ஒரு ஃபார்ம் அனுப்பிச்சிருக்காங்க மாதாஜி. நாங்கெல்லாம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம் மாதாஜி. அதுக்கு தனியா கிளாஸ் எடுக்கிறாங்களா மாதாஜி? ஓகே ஓகே, அதான் எனக்கு இந்த ஆன்லைன் மெத்தட் எனக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நான் சொல்லிட்டேன், நீங்க பலபத்ர பிரபு கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு ஆன்லைன் மெத்தட் எனக்கு சுத்தமா தெரியாது. ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஃபார்ம் அனுப்பிச்சிருந்தாங்க மாதாஜி. ஓகே, ஐடிசி கோர்ஸ்னு ஒண்ணு பண்ணாங்க மாதாஜி. ஐடிசி பண்ணிட்டீங்களா? ஆமா மாதாஜி, போன வாரம் தான் கண்டக்ட் பண்ணாங்க மாதாஜி. போன வாரம் தான் மாதாஜி பண்ணாங்க. 2 days கிளாஸ் இருந்தது, ஆன்லைன் கிளாஸ். ஓகே, அப்புறம் ஒரு ஹாஃப் டே எக்ஸாம் இருந்தது மாதாஜி. அப்புறம் ஒரு 4 or 5 daysல அது ரிசல்ட்டும் அனுப்பிச்சிட்டாரு. ஓகே. ஐடிசி பண்ணிட்டீங்கன்னா அது ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு டிக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களோட மெத்தட் நாங்க ஸ்ரத்தா, சேவகா, சாதகா, பிரபாத் ஆශ්‍රயா, குரு ஆශ්‍රயா அப்படித்தான் நாங்க போனோம். அதனால அந்த மெத்தட் தான் எனக்கு தெரியும். ஆன்லைன் மெத்தட்ல நான் இது வரைக்கும் எதுவும் பண்ணது கிடையாது. அதனால எனக்கு அந்த மெத்தட் தெரியாது. ஐடிசியில நாங்க பர்சனலா தான், நாங்க எங்களுக்கு எல்லாமே பர்சனல் தான். இந்த ஆன்லைன் ப்ரீச்சிங் இப்போ ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அதனால எனக்கு அதை பத்தின விவரங்கள் எனக்கு தெரியாது. ஸோ அதனால நீங்க அவர் என்ன உங்களுக்கு கைட் பண்றாரோ அந்த வழியை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனா யாரும் இந்த மாதிரி நம்பாதீங்க, மாயப்பூருக்கு வந்தா தீட்சை கிடைச்சிடும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்போ அவர் இவ்வளவு கைட் பண்ணிருக்கும் போது மாதாஜி அவங்க ஓகே, அது அவங்களோட விஷயம், அவங்கள்ட்ட தான் டைரக்டா பேசணும். அலமேலு மாதாஜி என்ன சொல்ல வரீங்க? இல்ல பிரபுஜி கண்டிப்பா வாங்கி தருவார் மாதாஜி. அதான் அது சர்டிபிகேட்டும் வந்துருச்சு, 95 போட்டு மார்க்கும் வந்துருச்சு மாதாஜி எனக்கு. ஓகே, ஐடிசி முடிச்சிட்டீங்கன்னா இப்ப உங்க குரு யார் நீங்க தீர்மானம் பண்ணிருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு நீங்க யார்கிட்ட தீட்சை எடுக்கணும் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க. ஐடிசி கோர்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா அந்த கன்க்ளூஷனுக்கு நீங்க வந்திருக்கணும். இவர் தான் என்னுடைய ஆன்மீக குரு அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நீங்க வந்திருக்கணும். அதான் ஐடிசி கோர்ஸுடைய நோக்கம். குருனா யார்கிட்ட நான் தீட்சை வாங்கிக்கணும் அப்படிங்கறத நாம தீர்மானம் பண்ணிருக்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆன்மீக குருவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் இந்த இயக்கத்துல எத்தனை வருஷமா இருக்கார், அவர் என்ன சேவை பண்ணிட்டு இருக்கார், அவருடைய கரண்ட் பொசிஷன் என்ன. ஏன்னா ஒரு குருவை தேர்ந்தெடுக்க போறோம்னா எப்படி சிஷ்யனை குரு சோதிச்சு தேர்ந்தெடுக்கிறாரோ, இதெல்லாம் சோதனை தானே நமக்கு. பகவத்கீதை 3 தடவை படிச்சிருக்கணும், எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க, நமக்கு உண்டான டெஸ்ட். நாம குருவை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த குருவை அவர் சரியான ஒரு நபர் தானா
அப்படிங்கிறத நாம தேர்ந்தெடுக்கணும். அந்த உரிமை நமக்கு இருக்கு. அவரை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்கணும். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், எப்படி இருக்கார், எப்போ இஸ்கான்ல ஜாயின் பண்ணார், என்னென்ன சேவை பண்ணியிருக்கார், அவருடைய லெக்சர் கேட்கணும். இன்ஸ்பிரேஷன் கொஞ்சமாவது இருக்கணும். இப்போ எனக்கு வந்து என்னுடைய ஆன்மீக குருவை நான் முதல்ல பார்த்தது 2007 ஜூன் மாசத்துல நான் பார்த்தேன். என் தம்பி வீட்டோட ஓப்பனிங்காக வந்திருந்தார். அந்த வீடு அவங்க வந்து இஸ்கானுக்காக அவங்க வீடு கட்டியிருந்தாங்க, அவங்களுக்காக வீடு கட்டியிருந்தாங்க. பட் மாடி ஃபுல்லாக அவங்க வந்து இஸ்கான் சென்டருக்கு அவங்க வந்து கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள்லாம் இன்னும் இஸ்கானில் கிடையாது. 2007 ஜூன்லலாம் நாங்கள் இஸ்கானில் கிடையாது. அப்போது அந்த பில்டிங்கோட ஓப்பனிங்காக வந்திருந்தார். கீழ் வீடு முடியல, அவங்க குடி வரத்துக்கான வீடு முடியல, மாடி போர்ஷன் முடிஞ்சிருந்தது. அதனால அந்த ஓப்பனிங்காக அவர் வந்திருந்தார். அவரை பார்த்த அந்த க்ஷணமே நான் முடிவு பண்ணிட்டேன், இவர் தான் என்னுடைய ஆன்மீக குரு. இவர்கிட்ட அடைக்கலம் இல்லாமல் நான் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எல்லாமே என்னமோ போன பிறவியில் போனது வந்தது எல்லாமே எனக்கு இப்போ தொடர்ற மாதிரி எனக்கு ஒரு 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 ஃபீலிங் இருந்தது. ஸோ இவர் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த மனப்பான்மை எனக்கு வந்து வந்தது. இவரை விட்டு எப்படி நம்ம இருக்கோம், எதனால இவரை பிரிஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் எனக்குள்ளே இருந்தது. அதுக்கப்புறம் நானும் மாயாப்பூருக்கும் வந்தேன். அதே வருஷம் ஆகஸ்ட் மாதம் நாங்கள் மாயாப்பூருக்கு வந்தோம், பெரிய யாத்திரா வந்தோம். அப்போது என்னுடைய ஆன்மீக குரு என்னை பார்த்து என்னுடைய பேர் எழுதி வச்சுக்கிட்டாராம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. இவங்க யாருன்னு கேட்டு என்னோட பேரையும் அவர் வந்து எழுதி வச்சுக்கிட்டாராம். அதுக்கப்புறம் என் தம்பி என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி குருமராஜனோட பேரை நோட் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு வந்து அவருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன், நான் எப்படி ஃபீல் பண்ணேனோ அதே ஃபீல் அவரும் என்னை ஏற்றுக்கிறதுக்காக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு வருஷம்தான், 2009 நானும் என் கணவர் 2 பேரும் சேர்ந்து தீட்சை வாங்கிக்கிட்டோம். 2008 பிப்ரவரியில் நான் பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தேன். 2007 ஜூனில் நான் இஸ்கானில் ஜாயின் பண்ணேன். 2008 பிப்ரவரியில் நித்யானந்த திரியோதசி அன்னைக்கு எங்கள் வீட்டில் முதல் ப்ரோக்ராம், பக்தி ரிக்ஷா ப்ரோக்ராம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது இதை எல்லா மெட்டீரியலும் இங்கிலீஷில் இருக்கும். எனக்கு பெரிய லாங்குவேஜ் ஸ்கில்லெல்லாம் கிடையாது. இருந்தாலும் படித்து டிக்ஷனரி வச்சு எல்லாத்தையும் டிரான்ஸ்லேஷன் பண்ணி எனக்கு வந்து அங்கே இருந்த ஒரு பிரம்மச்சாரி ஹெல்ப் பண்ணார். எங்கள் கோவிலில் இருந்த பிரம்மச்சாரி, அவர்கிட்ட போய் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு, ஏன்னா இங்கிலீஷ்லன்னா எல்லாருக்குமே புரியாது, தமிழில் டிரான்ஸ்லேஷன் இருந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிரான்ஸ்லேஷன் பண்ணி அப்படி தான் நான் என்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்தேன். இது வரைக்கும் வந்து என்னால் முடிஞ்ச சேவைகளை நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அதுதான் அந்த இன்ஸ்பிரேஷன், இவர் தான் என்னுடைய ஆன்மீக குரு அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் யார்கிட்ட போய் எப்படி சரணடைகிறதுனா என்ன? அவரையே நம்ம பார்க்காம அவரை பற்றியே தெரிஞ்சுக்காம எப்படி சரணடைய முடியும்? சில பேர் கேட்டே அந்த இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். நிறைய பேருக்கு எங்களுடைய குருமராஜை பற்றி கேட்டே நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க, பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறது, அவருடைய லெக்சர்ஸ் கேட்டு இன்ஸ்பயர் ஆகிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எப்படி வேணால் ஒருத்தருக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ அதனால பலபத்ர பிரபு உங்களை எப்படி வழி நடத்துகிறாரோ அந்த வழியில் போகிறது உங்களுக்கு ரொம்ப சேஃப். ஏன்னா அவர் தான் உங்களை ஆரம்பத்துலேருந்து கைட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால் அந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக உங்களை வந்து கைட் பண்ணிவிடுவார். ஸோ அதனால் இந்த சப்போர்ட் படிக்கும்போது எனக்கு அதை டிஸ்கஸ் பண்ணணும்னு இருந்தது. ஏன்னா பிரபுபாதர் வந்து இதில் அதான் சொல்கிறார். ஸோ பகவானை பற்றி நாம் வந்து கேட்குறது, பேசுறது, நினைப்பது, இது எல்லாமே இந்த பிறவிலே நம்ம பகவான் அடையிறதுக்கு வழி அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஒரே வழி என்னென்னா ஆன்மீக குருவிட்ட அடைக்கலம் எடுத்துக்கிறது தான். ஓகே, வேற ஏதாவது உங்களுக்கு? மாதாஜி நல்லா விளக்கமா நல்லா எடுத்து சொன்னீங்க மாதாஜி. ஸோ அந்த ஒரு 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 இன்ஸ்பிரேஷன் நமக்குள்ள வரணும், அந்த ஃபயர் வரணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், அவர்கிட்ட சரணடைய முடியும். இல்லைன்னா பேரளவுக்கு தீட்சை ஏதோ போனோம், தீட்சை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப பழைய வாழ்க்கைக்கு போயிடக்கூடாது. எப்போவுமே இந்த உறுதிமொழி நம்மக்கிட்ட சத்தியம் வாங்கிப்பாங்க. பகவான் முன்னாடி, அப்புறம் யாகம் நடத்தி அந்த யாகத்தி அதுக்கு முன்னாடி பக்தர்களுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட சத்தியம் வாங்கிப்பாங்க. என்ன சத்தியம் அப்படின்னாக்க, நான் 16 மாலை எப்போவுமே ஜெபம் பண்ணுவேன். நான் வந்து 16 மாலை ஜெபம் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். அதே மாதிரி 4 சட்டத்திட்டங்கள் நான் வந்து வாழ்நாள் முழுக்க கடைபிடிப்பேன். என்னால் முடிஞ்ச பிரச்சார உதவிகளை செய்வேன். இந்த 3 தான் நம்ம சத்தியம் பண்ணி கொடுக்குறோம். வேற ஒன்றும் காசு பணம் கொடுப்பேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன்னா கிடையாது. இந்த 3 சத்தியம், 16 மாலை ஜெபம் பண்ணுவேன், 4 சட்டத்திட்டத்தை எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன், என்னால் முடிஞ்ச பிரச்சார பணிகளில் உதவி செய்வேன். இந்த சத்தியத்தை தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய முயற்சி, நமக்கு பகவானுடைய கருணை, இதை பொறுத்து நமக்கு சேவைகள் கிடைக்கிறதெல்லாம் இருக்குது.
என்ன சேவை கிடைக்குதோ நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, தேங்க்யூ. அடுத்த ஸ்லோகம் போகலாம். நிசம்ய பகவன் மார்க்கம் சம்ஸ்தாம் யது குலஸ்ய ச ஸ்வபதாய மதிம் சக்ரே நிப்ருதாத்மா யுதிஷ்டிரக. மொழிபெயர்ப்பு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது வசிப்பிடத்திற்கு சென்று விட்டதையும் எதுகுலத்தின் முடிவையும் கேள்விப்பட்ட யுதிஷ்டிர மகாராஜன் பகவானின் வசிப்பிடத்திற்கு திரும்பி சென்று விட முடிவு செய்தார். சில இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா யுதிஷ்டிர மகாராஜன் சொர்க்கலோகத்தை அடைஞ்சார் அப்படிலாம் இருக்கும், சில புராணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இங்க நம்ம பாகவதத்துல பாக்குறோம், அவரும் பகவானுடைய இருப்பிடத்துக்கு திரும்பி போகிறதுக்கான முடிவு செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். செல்வகுமாரி மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி, படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். மண்ணுலக மக்களின் பார்வையிலிருந்து பகவான் மறைந்து விட்டதை பற்றி கேள்விப்பட்ட யுதிஷ்டிர மகாராஜனும் கூட பகவத்கீதையின் உபதேசங்களில் தமது கவனத்தை திருப்பினார். பகவான் தோன்றி மறைந்த விதத்தை பற்றி அவர் நிதானமாக யோசனை செய்ய ஆரம்பித்தார். ஜட பிரபஞ்சத்தில் தோன்றி மறையும் பகவானின் அவதார நோக்கம் அவரது சுய விருப்பத்தையே முற்றிலும் சார்ந்துள்ளது. இயற்கை சட்டங்களால் கட்டாயப்படுத்தப்பட்டு ஜீவராசிகள் தோன்றி மறைவதை போல் பகவான் எந்த உயர் சக்தியாலும் கட்டாயப்படுத்தப்பட்டு தோன்றி மறைபவர் அல்ல. பகவான் விரும்பினால் வேறு இடங்களில் உள்ள தமது தோற்ற மறைவுகளுக்கும் இடையூறு ஏற்படாமலேயே அவரால் எங்கிருந்தும் எப்பொழுது வேண்டுமானாலும் தோன்ற முடியும். அவர் சூரியனை போன்றவர். எந்த ஒரு இடத்திலும் சூரியன் தானாகவே தோன்றி மறைகிறது. அதே சமயத்தில் மற்ற இடங்களில் உள்ள அதன் இருப்புக்கு அது இடையூறு செய்வதும் இல்லை. சூரியன் மேற்கு வானத்திலிருந்து மறைந்து விடாமல் காலையில் இந்தியாவில் தோன்றுகிறது. சூரியன் சூரிய மண்டலம் முழுவதிலும் பரவி இருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சூரியன் காலையில் தோன்றுவது போலவும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மாலையில் அது மறைவது போலவும் காணப்படுகிறது. குறிப்பிட்ட நேரத்தில் சூரியன் தோன்றி மறைவது கூட தானாகவே நடக்கிறது. எனவே அச்சூரியனையே படைத்து அதை ஆளும் பரமபுருஷரை பற்றி என்னவென்ன சொல்வது? ஆகவே பகவான் அவரது நினைத்ததற்குரிய சக்தியினால் தோன்றவும் மறையவும் செய்கிறார். அவரது உன்னதமான இந்த தோற்ற மறைவுகளை உள்ளபடி அறிபவர் பிறவி சட்டங்களிலிருந்து விடுபட்டு வைகுண்ட லோகங்கள் உள்ள நித்தியமான ஆன்மீக ஆகாயத்தை அடைகிறார் என்று பகவத்கீதை குறிப்பிடுகிறது. இத்தகைய முக்தி பெற்ற ஆத்மாக்களால் அங்கு பிறப்பு, இறப்பு, முதுமை மற்றும் நோய் ஆகிய துன்பங்கள் இல்லாமல் நித்தியமாக வாழ முடியும். எனவே ஆன்மீக வானில் பகவானும் அவரது உன்னத அன்பு தொண்டில் நித்தியமாக ஈடுபட்டிருப்பவர்களும் என்றும் இளமையுடனே வாழ்கின்றனர். அங்கு இறப்பு இல்லாததால் பிறப்பும் இல்லை. எனவே பகவானின் தோற்றத்தையும் மறைவையும் உண்மையாக அறிவதாலேயே பூரண நிலையான நித்திய வாழ்வை ஒருவரால் அடைய முடியும். ஆகவேதான் யுதிஷ்டரும் கூட பகவானிடம் திரும்பி செல்வதை பற்றி யோசிக்க துவங்கினார். பகவான் பூமியில் அல்லது மற்ற ஜட கிரகங்களில் தோன்றும் பொழுது அவருடனேயே வாழும் அவரது நித்திய சகாக்களுடன் தோன்றுகிறார். எனவே பகவானின் நிலைகள் நினைவுபடுத்துவதில் ஈடுபட்டிருந்த எதுகுல அங்கத்தினர்கள் அவரது நித்திய சகாக்களை தவிர வேறு யாரும் இல்லை. அதுபோலவேதான் யுதிஷ்டிர மகாராஜன் அவரது சகோதரர்கள் மற்றும் அவரது நித்திய சகாக்களின் தோற்றமும் நித்திய சகாக்களாகவே இருந்தனர். பகவான் மற்றும் அவரது நித்திய சகாக்களின் தோற்றமும் மறைவும் தெய்வீகமானவை என்பதால் அவற்றின் புற அம்சங்களினால் ஒருவர் குழம்பிவிடக் கூடாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அருமையான ஒரு பொருளுரை. பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவான சூரியனுக்கு கூப்பிட்டு சொல்றார். நம்ம கண்ணுக்கு சூரியன் தோன்றி மறைகிற மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ சூரியன் எங்களுக்கு மறைஞ்சிடுச்சு. சூரியனுடைய ஒளி இப்போ இல்லை, நல்ல குளிர ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப காலம்பரை சூரியன் உதிக்கிற மாதிரி நமக்கு இருக்கு. ஆனா இதே இப்போ அமெரிக்கால பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்களுக்கு நமக்கு ராத்திரி ஆகும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்? பகலா இருக்கும் இல்லையா? நமக்கு இரவுனா அவங்களுக்கு பகல், அவங்களுக்கு பகல்னா நமக்கு இரவு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தனி சூரியன் இருக்கா? அவங்களுக்கு தனியா ஒரு சூரியன் உதிக்குதா? கிடையாது. சூரியன் எப்படி வானத்துல நிரந்தரமா நித்தியமா இருக்கோ அதே மாதிரி பகவான் நித்தியமானவர். அந்த சூரியனை படைச்ச பகவான் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்கிறார் பிரபுபாத். சூரியனுக்கே இந்த தன்மை இருக்குன்னா அந்த சூரியனை படைச்ச பகவான் எப்படிப்பட்டவரா இருப்பார்?
நம்ம கண்ணுக்கு பகவான் இந்த பூவுலகத்துல அவதரிச்சு மறைஞ்ச மாதிரி தெரிகிறாரே தவிர பகவான் இல்லாம போயிடல. பகவான் எப்பவுமே நித்தியமா இருக்கார். ஸோ பகவான் எப்பவுமே சூரியனுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுறார். பகவானுடைய அவதாரங்கள், பகவான் வந்து அவதரிக்கும் போது சூரியன் கிழக்கு திசையில உரிக்கிறதுனால அது கிழக்கு திசைக்கு சொந்தமானதானா கிடையாது இல்லையா? நம்ம குந்திமரனுடைய பிரார்த்தனையில கூட பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி பகவான் யாருக்கும் சொந்தமானவர் கிடையாது. அவர் எது குலத்துக்கு சொந்தமானவரோ அப்படிலாம் கிடையாது. பகவான் சூரியனுக்கு ஒப்பானவர். அவர் வந்து நித்தியமா இருக்கக்கூடியவர். சில சமயங்கள்ல அவருடைய விருப்பப்படி சில இடங்கள்ல அவர் வரார். அப்புறம் தன்னுடைய லீலைகளை முடிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி அவருடைய நித்தியமான தாமத்துக்கு திரும்ப போயிடுறார். இன்னொரு ரகசியம் என்ன அப்படின்னாக்க, எப்படி நமக்கு இங்கே ராத்திரினா அமெரிக்கால பகலோ, அந்த மாதிரி எண்ணற்ற பிரபஞ்சங்கள்ல ஒரு இடத்துல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கோம், பகவானுடைய கோகுலாஷ்டமி ஒரு ஒரு பிரபஞ்சத்துல நடந்துட்டு இருக்கும். ஒரு பிரபஞ்சத்துல பார்த்தோம் அப்படின்னா தாமோதர் லீலை நடந்துட்டு இருக்கும். ஒரு பிரபஞ்சத்துல பார்த்தோம் அப்படின்னா பகவானுடைய துவாரகா லீலை நடந்துட்டு இருக்கும். எண்ணற்ற பிரபஞ்சங்கள்ல எண்ணற்ற லீலைகள் நடந்துகிட்டே இருக்கும். அதனால பகவானுக்கு ஒரு பேர் என்னன்னா நித்திய லீலா புருஷர். நித்தியமான லீலைகள் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவர். நமக்கு இந்த ஒரு பூமியை மட்டும்தான் தெரியும். ஆனா எண்ணற்ற பிரபஞ்சங்கள் இருக்கு, எண்ணற்ற பூமி இருக்கு, எண்ணற்ற இடத்துல பகவானுடைய லீலைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அதான் இந்த பொருளுரையில பிரபா சொல்றார். அதுக்கப்புறம் ஆன்மீக உலகத்தோட தன்மையை பத்தி சொல்றார். ஆன்மீக உலகத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்க காலத்தினுடைய ஆதிக்கம் கிடையாது. காலம் இருக்கு, காலத்தினுடைய ஆதிக்கம் கிடையாது. காலத்தினுடைய ஆதிக்கம்னா என்ன? வயசாகிறது, பிறப்பு, நமக்கு வயசாயிடுது இல்லையா? இதெல்லாம் காலத்தினுடைய நோய் எல்லாம் ஆதிக்கம். காலத்தின் ஆதிக்கத்தினால நமக்கு என்ன ஆகுது, வயசாயிட்டே போகுது இல்ல? ஆனா ஆன்மீக உலகத்துல நமக்கு வயசே ஆகாது. எப்பவுமே நம்ம எந்த நிலையில இருக்கிறோமோ அந்த நிலையில இருக்கலாம். இன்னைக்கு தான் குருமராஜ் லெக்சர்ல கேட்டேன். இப்போ பகவானோட நண்பனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நண்பனாவே எப்பவுமே இருக்கலாம். அந்த வயசு அவங்களுக்கு அப்புறம் மாறவே மாறாது. 6 வயசு நண்பர்கள்னா 6 வயசா எப்பவுமே இருப்பாங்க. எட்டர்னலா 6 வயசுல இருப்பாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி பகவானுடைய பெற்றோரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஏஜ்ல எட்டர்னலா அப்படியே இருப்பாங்க, நித்தியமா இருப்பாங்க. ஸோ பகவானுடைய தாமம் அப்படிப்பட்டது. அதனால அந்த இடத்துக்கு நாம போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பமா இருக்கணும். யுதிஷ்ட மகாராஜரும் அதுதான் ஆசைப்படுறார். பிரதாபி அனுஸ்ருத்ய தனஞ்சயோதிதம் நாசம் யதூனாம் பகவத்கதிம் சதாம் ஏகாந்த பக்தியா பகவதி அதோக்ஷஜே நிவேசிதாத் மோ பரராம் சம்ஸ்ருதேஹி. மொழிபெயர்ப்பு. எது வம்சத்தின் முடிவை பற்றியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் மறைவை பற்றியும் அர்ஜுனன் கூற கேட்ட குந்தியும் பரமபுருஷரின் பக்தி தொண்டில் முழு கவனத்துடன் ஈடுபட்டு பௌதிக வாழ்வின் சுழற்சியிலிருந்து விடுபட்டாள். ஸோ குந்தி மகாராணி ஏற்கனவே ஒரு சிறந்த பக்தையா இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதனால அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க தன்னுடைய முழு கவனத்தையும் பகவானுடைய சேவையில திருப்பி அவங்களும் பகவானுடைய இடத்துக்கு முயற்சி பண்றாங்க. ஜி சாந்தி மாதாஜி பொருளுரை படிங்க. இதுல வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, உங்களுதுல இருக்கான்னு எனக்கு தெரியல. உங்க புக்ல சூரியனின் மறைவு அதன் முடிவை குறிப்பதாகாது அப்படின்னு இருக்கணும். குறிப்பதாகும் அப்படின்னு இருந்தா அதை மாத்திக்கோங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி படிங்க. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வத்திரு அரச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். சூரியனின் மறைவு அதன் முடிவை குறிப்பதாகாது. நம் பார்வையிலிருந்து அது மறைந்துள்ளது என்பதையே அது குறிக்கிறது. அதே போலவே ஒரு குறிப்பிட்ட கிரகத்தில் அல்லது பிரபஞ்சத்தில் பகவானின் அவதார நோக்கம் முடிவடைகிறது என்பது அவர் நம் பார்வையிலிருந்து மறைந்து விடுகிறார் என்பதையே குறிக்கிறது. அவ்வாறே யதுவம்சத்தின் முடிவும் அது அழிந்து விட்டதை குறிப்பதாகாது. பகவானுடன் அதுவும் நம் பார்வையிலிருந்து மறைந்து போகிறது. யுதிஷ்ட மகாராஜன் பரமபதத்தை அடைய முடிவு செய்ததைப் போலவே குந்தியும் முடிவு செய்து பகவானின் உன்னதமான பக்தி தொண்டில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டாள். இத்தகைய பக்தி தற்போதைய ஜட உடலை விட்ட பின் பரமபதத்தை அடைய உத்தரவாதம் அளிக்கிறது. பகவானிடம் பக்தி செய்ய ஆரம்பிப்பது தற்போதுள்ள உடலை ஆன்மீகமயமாக்குவதற்கான ஆரம்பமாகும். இவ்வாறாக தூய பக்தர் ஒருவர் தற்போதைய உடலுடன் கொண்டுள்ள எல்லா பௌதீக தொடர்புகளையும் இழந்து விடுகிறார். பகவானின் ஆன்மீக உலகம் நாஸ்திகர்கள் அல்லது அறியாமையில் உள்ளவர்கள் நினைப்பதைப் போல் வெறும் கட்டுக்கதையல்ல.
ஆனால் விண்வெளி கப்பலை பயன்படுத்துவதை போன்ற எந்த பௌதீகமான முறையினாலும் அதை அடைய முடியாது. ஆனால் இப்போதுள்ள உடலை விட்ட பின் அங்கு ஒருவரால் செல்ல முடியும். இதற்கு ஒருவர் பக்தி தொண்டை பயில்வதன் மூலமாக தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும். பரமபதம் அடைய இது ஒருவருக்கு உறுதியளிக்கும். இம்முறையைத்தான் குந்தி பின்பற்றினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ கோலோக விருந்தாவனம் போகணும்னா நம்ம வந்து ஃப்ளைட் எல்லாம் புக் பண்ணி ராக்கெட்லாம் புக் பண்ணிலாம் போக முடியாது. ஒரே வழி என்ன? பக்தி தான். பகவானுக்கு பக்தி பண்ணி தான் அங்கே போக முடியுமே தவிர மற்ற எக்ஸ்டர்னலாக நம்ம ஏதாவது முயற்சி பண்ணி அங்கே போயிடலாமா அப்படின்னா போக முடியாது. நம்ம வந்து சாஸ்திரங்களில் பார்க்கலாம். இந்த மாதிரி அசுரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சொர்க்கலோகத்துக்கு போகிறதுக்கு படி கட்டுறார். ராவணன் சொர்க்கலோகத்துக்கு போகிறதுக்குலாம் படி கட்டி பார்க்குறார். அப்படிலாம் போக முடியாது. ஸோ இப்போ இருக்கிறவங்க ட்ரை பண்ணுற மாதிரி தான். ஃப்ளைட்லலாம் போயிடலாமான்னு பார்க்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்படிலாம் போக முடியாது. ஸோ இப்போதுள்ள உடலை ஆன்மீகமயமாக்குவதற்கான ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இந்த உடலே ஆன்மீகமயமாக மாறிடணும். யார் ஒருத்தர் தொடர்ந்து கிருஷ்ண பக்தியை ஒரு 12 வருஷத்து பயிற்சி பண்ணுறாங்களோ அவங்க உடல் வந்து மாறிடும்னு சொல்கிறாங்க. ஆன்மீகமாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பயிற்சி பண்ணணும். சும்மா நானும் சொல்கிறேன்லாம் கிடையாது. முழு கவனத்தோட அபராதங்கள் இல்லாமல் நாம் பிரபுபாதை நமக்கு கொடுத்து, ஏன்னா பிரபுபாதை எப்போவுமே சொல்கிறார் சாண்டிங் பண்ணும்போது கவனத்தோட சாண்டிங் பண்ணணும்னு சொல்கிறார். அது ரொம்ப முக்கியம். கவனமாக சாண்டிங் பண்ணுறது, பகவானுக்கு அன்போட சேவை செய்கிறது, பக்தர்கள்ட்ட ரொம்ப பணிவோடு நடந்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். பக்தர்கள் திருப்தி அடைஞ்சாங்க, பக்தர்கள்ட்டேருந்து நமக்கு ஆசீர்வாதம் கிடைச்சதுனாலே ஒரு பெரிய விஷயம்தான். யயா ஹரத் புவோ பாரம் தாம் தனும் விஜஹாவ் அஜக கண்டகம் கண்டகே நேவ துவயம் சாபீஷிதுகு சமம். பிறப்பற்றவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எது வம்சத்தினரை தங்களது உடல்களை கைவிடச் செய்து பூமியின் பாரத்தை குறைத்தார். இச்செயல் முல்லை முள்ளால் எடுப்பதை போன்றதாகும். ஆள்பவருக்கு இவ்விரண்டுமே சமம்தான். ஸோ பகவான் நினைச்சா எந்த சக்தியை வேணா எப்படி வேணா அவரால் மாற்றிக்க முடியும். அது ஒன்றும் அவருக்கு ஒன்றும் ஒரு பெரிய காரியமெல்லாம் கிடையாது. முள்ளால எடுக்கிறத ஒரு உதாரணமாக இங்கே இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சம்பூர்ண மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். நைமிஷாரண்யத்தில் சூதகோஸ்வாமியிலிருந்து ஸ்ரீ பாகவதத்தை கேட்டுக்கொண்டிருந்த சௌனகரை போன்ற ரிஷிகளும் மற்றவர்களும் யது வம்சத்தினர் போதை ஏறிய நிலையில் கண்மூடித்தனமாக இருந்ததை பற்றி கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடையவில்லை என்று ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் கருத்துரைக்கிறார். இந்த மன கஷ்டத்திலிருந்து அவர்களை சூதகோஸ்வாமி விடுவிக்க விரும்பினார். எனவே உலக பாரத்தை குறைப்பதற்காக பகவான் தான் யது வம்சத்தினர் தங்களது உடல்களை விட்டுவிடும்படி செய்தார் என்று அவர்களுக்கு உறுதியளித்தார். உலக பாரத்தை குறைப்பதில் தேவர்களுக்கு உதவுவதற்காகவே பகவானும் அவரது நித்திய சகாக்களும் பூமியில் தோன்றுகின்றனர். எனவே பகவான் சில அந்தரங்கமான தேவர்களை அழைத்து தமது அவதார நோக்கத்தை நிறைவேற்ற உதவுவதற்காக யது வம்சத்தில் தோன்றும்படி உத்தரவிட்டார். பகவானின் நோக்கம் நிறைவேறியதும் அவரது விருப்பப்படி தங்களுக்கிடையில் சண்டையிட்டு கொண்ட தேவர்கள் தங்களது ஜட உடல்களை கைவிட்டனர். தேவர்கள் சோமரசம் என்ற பானத்தை அருந்தி பழக்கப்பட்டவர்கள். எனவே போதை தரும் மதுபானங்களை அருந்துவது அவர்கள் அறியாத ஒன்றல்ல. போதை தரும் பானங்களை உட்கொண்டதால் சில சமயங்களில் அவர்கள் தொல்லைகளில் அகப்பட்டு கொண்டனர். ஒருமுறை மதுமயக்கத்தில் இருந்ததால் குபேரனின் மகன்கள் நாரதரின் கோபத்திற்கு இலக்காயினர். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் தங்களது சுயரூபங்களை அவர்கள் திரும்ப பெற்றனர். 10வது காண்டத்தில் இக்கதையை நாம் காணலாம். பரமபுருஷருக்கு அசுரர்கள் மற்றும் தேவர்கள் ஆகிய இருவருமே சமம்தான். ஆனால் தேவர்கள் பகவானுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றனர் என்றாலும் அசுரர்கள் கீழ்ப்படிவதில்லை. எனவே ஒரு முல்லை கொண்டு மற்றொரு முல்லை பிடுங்கும் உதாரணம் மிகவும் பொருத்தமானதாகும். தொல்லை தரும் முல்லை பிடுங்கும் மற்றொரு முள் பகவானுக்கு தொண்டு செய்கிறது என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே ஒவ்வொரு ஜீவராசியும் பகவானின் ஒரு பின்ன பகுதி என்ற போதிலும் பகவானுக்கு ஒரு முல்லை போல் தொல்லை தருபவன் ஒரு அசுரன் என்று அழைக்கப்படுகிறான். ஆனால் தன்னிச்சையாக பகவானுக்கு தொண்டு செய்பவன் ஒரு தேவதா அல்லது தேவன் என்று அழைக்கப்படுகிறான். ஜட உலகில் தேவர்களும் அசுரர்களும் எப்பொழுதும் போட்டி பொறாமையில் ஈடுபட்டு வருகின்றனர். தேவர்கள் எப்பொழுதும் அசுரர்களிடமிருந்து பகவானால் காப்பாற்றப்படுகின்றனர். அவர்கள் இருவருமே பகவானின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளனர். உலகம் இருவகை ஜீவராசிகளால் நிறைந்துள்ளது. தேவர்களை காத்து அசுரர்களை அழைப்பது எப்போதும் பகவானின் அவதார நோக்கமாக உள்ளது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பகவான் வரும்போது அவருடைய பரிவாரங்கள் எல்லாம் சேர்ந்து வர்றாங்க. பகவான் தன்னுடைய லீலையை முடிச்சுட்டு கிளம்பும்போது
தன்னுடைய கூடாரத்தெல்லாம் காலி பண்ணிட்டு எல்லாரையும் அவங்கவுங்க டெஸ்டினேஷனுக்கு பகவான் அனுப்பிச்சு வச்சுட்டார். ஸோ நம்ம சிம்பிளாக இப்படி தான் இதை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா தேவர்களுடைய அம்சங்கள் திரும்ப திரும்ப அந்த சொர்க்கலோகங்களில் போய் அவங்களுடைய பழைய சேவையை அவங்க தொடர போயிடுறாங்க. அதனால இங்கே எது வம்சத்தினர் இந்த மாதிரி இறந்து போனாங்க அப்படிங்கிறத கேட்டு சௌனகாதி ரிஷிகள் ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்குரார் சொல்றார். ஸோ விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்குரார் வந்து ஒரு ரசிக ஆச்சாரியார். நம்மள மாதிரிலாம் இப்படி படிச்சுட்டு போறார் கிடையாது. ஒன்னொன்னுத்தையும் ரசிச்சு ரசிச்சு படிக்கக்கூடியவர், ரசிச்சு ரசிச்சு அனுபவிச்சு மிகப்பெரிய ஆச்சாரியார். அவருடைய கமெண்ட்ரிலாம் பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான ரசங்கள் அதில் நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு பீஷ்மருக்கும் கிருஷ்ணருக்கும் யுத்தம் நடந்த போது அவர் என்ன சொன்னார்? ஒரு காதலி அன்புனால பகவானை கடிக்கும் போது அப்போ அவருடைய உடல்ல எப்படி காயங்கள் ஏற்படும் போது பகவான் சந்தோஷப்படுவாரோ அந்த மாதிரி பீஷ்மருடைய அன்புகள்னால பகவான் வந்து சந்தோஷப்பட்டார் அப்படின்னு விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்குரார் சொல்லியிருந்தார். அந்த மாதிரி அவர் இங்க சொல்றார், அவங்க எல்லாம் கேட்டு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. சும்மா உட்காந்து கதை கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு சோகமா இருந்திருக்கும். ஆஹா, இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி, என்ன இப்படி போதைக்கு அடிமையாகி இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களுக்கு ஒன்றும் போதையெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. இதை விட அதிக போதை கொடுக்கக்கூடிய சோமரசம், சோமபானம், சுராபானம் எல்லாம் சொர்க்கலோகத்துல அவங்க வந்து குடிச்சிட்டு தான் இருக்காங்க. அப்போல்லாம் அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் சண்டை போடுறது கிடையாது. பட் இது பகவானுடைய ஏற்பாடு. அவர் எப்படி அவங்கள திரும்ப கூட்டிக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த வழியில அதை அவர் வந்து பண்றார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். யதா மத்ஸ்யாதி ரூபானி தத்தே ஜக்யாத் யதா நடக பூபார ஷபிதோ ஏன ஜஹோ தச்ச கலேபரம். மொழிபெயர்ப்பு. பரமபுருஷர் பூமியின் பாரத்தை குறைப்பதற்காக அவரால் தோற்றுவிக்கப்பட்ட உடலை கைவிட்டார். ஒரு மந்திரவாதியைப் போலவே அவர் ஒரு உடலை கைவிட்டு மற்ற அவதாரத்தையும் மற்றவைகளையும் போன்ற வேறுபட்ட உடல்களை ஏற்கிறார். ஸோ இது வந்து பௌதிகவாதிகளை குழப்பறதுக்காக பகவான் பண்ணக்கூடிய ஒரு செயல். அந்த ஜரா அப்படிங்கிற அந்த வேடன் அம்பு விட்டான், அந்த அம்பு பகவானுடைய காலை தொலைச்சுது, அதனால பகவான் வந்து தன்னுடைய உடலை விட்டார் அப்படின்னு ஒரு கதை நிலவுகிறது. அதுவும் உண்மைதான், அதையும் பகவான் பண்றார். ஆனா எதுக்காக பண்றார் அப்படின்னா எல்லாரையும் குழப்பறதுக்காக பண்றார். பக்தர்கள் இதை கேட்டெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, குழம்ப மாட்டாங்க. பக்தர் அல்லாதவங்க குழம்பி போவாங்க. அவங்களை குழப்பறதுக்காக பகவான் இதையும் பண்றார். கணிகா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, படிக்கிறேன் மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவான் அருவமானவரோ அல்லது உருவமற்றவரோ அல்ல, மேலும் அவர் அவரது உடலிலிருந்து வேறுபட்டவர் அல்ல. எனவேதான் அவர் நித்திய தன்மை, அறிவு மற்றும் ஆனந்தம் ஆகியவற்றின் சொரூபம் என்று அழைக்கப்படுகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உருவம் பௌதீக சக்தியால் ஆனதென்று கருதுபவனை நாடு கடத்த வேண்டுமென்று பிரகத் வைஷ்ணவ தந்திரம் தெளிவாக குறிப்பிடுகிறது. மேலும் இத்தகைய ஒரு நாஸ்திகனின் முகத்தை தற்செயலாக ஒருவர் கண்டுவிட்டாலும் அவர் உடையுடன் ஆற்றில் குதித்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். பகவானுக்கு பௌதீக உடல் இல்லை என்பதால் அவர் அம்ருத அல்லது இறப்பற்றவர் என்று விவரிக்கப்படுகிறார். இத்தகைய சூழ்நிலைகளின் கீழ் பகவான் இறப்பது அல்லது விடுவதென்பது ஒரு மந்திரவாதியின் ஜால வித்தியை போன்றதாகும். மந்திரவாதி அவனது ஜால வித்தைகளால் துண்டுகளாக வெட்டப்பட்டது போலவும் சாம்பலாக எரிந்து விட்டது போலவும் காட்டுகிறான். ஆனால் இவை அனைத்தும் பொய் காட்சிகளாகும். உண்மையில் மந்திரவாதி சாம்பலாக எரிந்து போகவோ அல்லது துண்டுகளாக வெட்டப்படவோ இல்லை. மேலும் அவனது மந்திர வித்தியின் எந்த கட்டத்திலும் அவன் இறந்து விடுவதோ அல்லது மூர்ச்சை அடைவதோ கூட இல்லை. இதே போலவே பகவானும் எண்ணற்ற வடிவமைப்புகளை கொண்ட நித்திய ரூபங்களை பெற்றுள்ளார். இவற்றில் இப்பிரபஞ்சத்தில் வெளிப்படுத்தப்பட்ட மற்ற அவதாரமும் ஒன்றாகும். எண்ணற்ற பிரபஞ்சங்கள் இருப்பதால் ஏதோ ஓரிடத்தில் இந்த மற்ற அவதாரம் முடிவின்றி அவரது லீலைகளை நிகழ்த்தி கொண்டுதான் இருக்க வேண்டும். இப்பதத்தில் தத்தே நித்தியமாக ஏற்றுக்கொள்ள என்னும் குறிப்பிட்ட சொல் உபயோகிக்கப்பட்டு உள்ளது. தித்வா தற்காலிகமாக ஏற்றுக்கொள்ள எனும் சொல் இங்கு உபயோகிக்கப்படவில்லை. இதன் கருத்து என்னவெனில்,
பகவான் மற்ற அவதாரத்தை உண்டாக்கவில்லை. அத்தகைய ஓருருவத்தை அவர் நித்தியமாக பெற்றிருக்கிறார். மேலும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே இத்தகைய ஓர் அவதாரத்தில் பகவான் தோன்றுகிறார். பகவத்கீதையில் 7.25 பகவான் கூறுகிறார், எனக்கு உருவமில்லை என்றும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக இப்பொழுது உருவத்தை ஏற்றுள்ளேன் என்றும், இப்போது நான் தோன்றியுள்ளேன் என்றும் அருவவாதிகள் நினைக்கின்றனர். ஆனால் இத்தகைய கற்பனைகள் கூறிய அறிவு இல்லாததால் எழுந்தவையாகும். வேத நூல்களில் அவர்கள் பாண்டித்யம் பெற்றிருந்தாலும் எனது நினைத்தற்கரிய சக்திகளை பற்றியும் நித்தியமான உருவங்களை பற்றியும் அவர்கள் சிறிதும் அறியாதவர்களாகவே உள்ளனர். எனது மாயத்திரையினால் பக்தர் அல்லாதவர்களுக்கு என்னை நான் காட்டிக் கொடுப்பதில்லை என்பதே இதற்கு காரணம். எனவே சிறுமதி கொண்ட முட்டாள்கள் அழிவற்றதும் பிறப்பற்றதுமான எனது நித்தியமான ரூபத்தை அறியாமலேயே உள்ளனர். பகவானிடம் எப்பொழுதும் பொறாமையும் கோபமும் கொண்டவர்கள் பகவானின் உண்மையான நித்திய ரூபத்தை அறிய தகுதியற்றவர்கள் என்று பத்ம புராணம் கூறுகிறது. மல்யுத்த வீரர்களுக்கு பகவான் மின்னலை போல் தோன்றினார் என்றும் பாகவதமும் கூறுகிறது. பகவானால் கொல்லப்படும் தருவாயில் சிசுபாலன் பிரம்மஜோதியின் கண் கூசச் செய்யும் பிரகாசத்தினால் கிருஷ்ணரை காண முடியாத நிலையில் இருந்தான். எனவே கம்சனின் மல்யுத்த வீரர்களுக்கு மின்னலை போலவும் சிசுபாலனுக்கு கண்கூசும் பிரகாசமாகவும் காட்டப்பட்ட தற்காலிகமான தோற்றங்கள் பகவானால் கைவிடப்பட்டன. ஆனால் மந்திரவாதியான பகவான் நித்தியமாக வாழ்பவரும் எச்சூழ்நிலையிலும் வெல்லப்பட முடியாதவரும் ஆவார். இத்தகைய ரூபங்கள் தற்காலிகமாக அசுரர்களுக்கு மட்டுமே காட்டப்படுபவையாகும். இந்த ரூபங்களை பகவான் மறைத்து கொள்ளும் போது அவர் இறந்துவிட்டார் என்று அசுரர்கள் நினைக்கின்றனர். இது மந்திரவாதி சாம்பலாக எரிந்து போய்விட்டான் என்றோ துண்டுகளாக வெட்டப்பட்டான் என்றோ முட்டாள்களான மக்கள் நினைப்பதற்கு ஒப்பானதாகும். எனவே பகவான் ஜட உடலை பெற்றிருக்கவில்லை என்பதும் அவரை கொல்லவோ உன்னதமான அவர் உடலை மாற்றவோ முடியாது என்பதுமே இதன் முடிவாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ ஒரு அற்புதமான ஒரு உவமை சொல்லி பிரபுபாதா நமக்கு புரிய வைக்கிறார். எப்படி ஒரு மந்திரவாதி இப்படி எப்படி பண்ணுவாரு, திடீர்னு பார்த்தா முயல் வரும், திடீர்னு பார்த்தா அது பூவா மாறும். அது முயலும் கிடையாது, அது பூவும் கிடையாது இல்லையா. திடீர்னு ஒருத்தரை அப்படியே படுக்க வச்சிருப்பாரு, அந்த கத்தி வச்சு பாட்டா வெட்டுவாரு, அப்புறம் அவங்க அப்படியே முழுஷா வருவாங்க. ஸோ இந்த மேஜிக் ஷோ பார்க்கும்போது நமக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு சாதாரண மனுஷன் ஒருத்தர் சில டெக்னிக் வச்சு மேஜிக் ஷோ பண்றாரு அப்படின்னா பகவான் எவ்வளவு பெரிய மேஜிஷியன், யோகேஸ்வரர் பகவான். ஸோ அதனால நாஸ்திகவாதிகளை குழப்பத்துக்காக பகவான் என்ன பண்றாரு, அவர் ஒரு உடலை கைவிட்ட மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறார். ஆனா உண்மையிலேயே பகவான் நித்தியமானவர். எதோட ஒப்பிட்டு பார்த்தோம் பகவானுடைய நித்தியமான தன்மையை நம்ம எப்படி பார்த்தோம், எதோட ஒப்பிட்டு இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், சூரியனோட ஒப்பிட்டு பார்த்தோம் இல்லையா. சூரியன் எப்பவுமே நித்தியமா இருக்கக்கூடியவர். சூரியன் அவருக்கு தோற்றமும் கிடையாது, மறைவும் கிடையாது. நம்ம கண்ணுக்கு சூரியன் தோன்ற மாதிரி இருக்கு, மறைகிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தான் பகவானும் நித்தியமானவர். இங்க முக்கியமா பிரபுபா சொல்ற எல்லா அவதாரங்களுமே நித்தியமானது, கிருஷ்ணர் மட்டும் கிடையாது. அவர் எடுக்கக்கூடிய மத்ஸ்ய அவதாரத்தை பகவான் அப்பதான் முதல் தடவையா எடுத்தார். அதுக்கு முன்னாடி மத்ஸ்ய அவதாரம் கிடையாது அப்படின்லாம் கிடையாது. நிரந்தரமா வைகுண்ட லோகத்துல எல்லா அவதாரங்களுக்கும் இது ரொம்ப சிம்பிளா நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம எல்லாம் எப்படி நமக்குன்னு ஒரு வீட்டுல இருக்கோம் இல்லையா, ஒரு ஊர் இருக்கு, ஒரு தெரு இருக்கு, ஒவ்வொருத்தர் நம்ம ஒவ்வொரு வீட்டுல இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி பகவானுடைய எண்ணற்ற அவதாரங்கள் எல்லாருக்கும் வைகுண்ட லோகத்துல அவங்களுக்குன்னு கிரகங்கள் இருக்கு. அந்த கிரகங்கள்ல அவங்க எப்பவுமே நித்தியமா இருக்காங்க. சோ அப்போ தேவைப்படும் போது அவங்க என்ன பண்றாங்க, இந்த பூவுலகத்துக்கு வர்றாங்க, அவதாரத்துக்காக இந்த பூவுலகத்துக்கு வர்றாங்க. இப்படித்தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். சோ அந்த மந்திரவாதி துண்டு துண்டா தன்னை வெட்டிக்கிட்டாருனோ, அவர் சாம்பல் ஆயிட்டாருனோ அர்த்தம் கிடையாது. அவர் சும்மா அந்த மேஜிக் பண்ணி நம்மள குழப்புறார். சின்ன குழந்தைங்க என்ன நினைச்சுப்பாங்க, அதை பார்க்கும்போது இந்த மந்திரவாதி என்ன இப்படி உடம்பு துண்டு துண்டா வெட்டிட்டாரே, அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புவாங்க. அந்த மாதிரி அசுர மனப்பான்மை கொண்டவங்க அவங்க பகவானை இப்படி நினைக்கிறாங்க. அதுக்கு பகவான் ஒரு காரணமும் சொல்றாரு. என்ன காரணம் சொல்றாருன்னா,
எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது நான் எல்லாரும் முன்னாடியும் வரணும்னு. ஏன்னா நம்பாதவங்க முன்னாடி நான் எதுக்காக வரணும்? நாகம் சர்வசிய நாகம் சர்வசிய யோகமாயா சமாவிருத்தக மூடோயம் நாபி ஜானாதி லோகோமாம் அஜம் அவ்யயம் அப்படின்னு சொல்றார். நாகம் பிரகாஷ சர்வசிய, எல்லாரும் முன்னாடி நான் வரணுங்கிற அவசியம் கிடையாது. நான் என்னுடைய யோகமாயினால நான் மறைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அதே பிரம்ம சமீதியில பார்த்தோம் அப்படின்னாக்க பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி யம் ஷியாம சுந்தரமசிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி அப்படின்னு பிரம்மா பாடுறார். என்ன அர்த்தம்? பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சனேன, யார் கண்ணுக்கு மை போட்டிருக்காங்களோ, ஆஹா ரொம்ப சுலபமோ, மை போட்டுக்கிட்டா பகவானை பார்த்துடலாமா அப்படின்னா என்ன மை போட்டுக்கணுமா? பிரேமைங்கிற மைய போட்டுக்கணுமா? பிரேமாஞ்சன, அந்த அஞ்சனம் இருக்கணும், பிரேமைங்கிற அஞ்சனம் போட்டிருக்கணும். பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சனேன, அது எப்படி கிடைக்கும்? பக்தினால கிடைக்கும். பக்தினால அடையக்கூடிய அந்த பிரேமாஞ்சனத்தை யார் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு பகவான் அவங்க இதயத்துல எப்பவுமே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களால பகவானை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரிஞ்சு இருக்க முடியாது. எப்பவுமே பகவான் அவங்க இதயத்துல பார்த்துட்டே இருக்காங்களாம். பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சனேன சந்தக அப்படின்னா பக்தர்கள், சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி, எப்படி பாக்குறாங்களா அந்த பகவான? எம் ஷியாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் அப்படிங்கிற ஷியாம சுந்தர ரூபத்துல பாக்குறாங்களாம். ஷியாம சுந்தர ரூபம் அப்படின்னாக்க அந்த திரிபங்க லலிதம்னு சொல்றது. திரிபங்கம் அப்படின்னாக்க 3 வளைவுகளோட கூடிய ஒரு உருவம். நேரா கூட நிக்கிறது இல்லை கிருஷ்ணர். ராமர் பாருங்க நல்லா ஸ்ட்ரைட்டா இருப்பார். ஆனா கிருஷ்ணர் எப்படி இருப்பார்? வளைஞ்சிருப்பார். ஒரு தலை ஒரு பக்கம் சாஞ்சு, இடுப்பு ஒரு பக்கம் சாஞ்சு, ஒரு கால் இப்படி வச்சு. பக்தர்கள் ரொம்ப விளையாட்டா சொல்லுவாங்க, நேரா கூட அவர் நிற்க மாட்டாரே அப்படின்னு. ஸோ அப்படி அந்த திரிபங்க லலிதம் எம் ஷியாம சுந்தரம். ஷியாம சுந்தரம் அப்படின்னாக்க நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா, கார்மேக வண்ணன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஷியாமம்னா அந்த கருமை நிறம். அந்த கருமை நிறமான அந்த நிறத்துல பகவான் அவருடைய 3 வளைவுகள் கூடிய அந்த இதோட அவங்க இதயத்துல இருக்காங்க. ஸோ நேரம் இருந்தார் அப்படின்னாக்க நம்ம இதயத்துல இருந்து டக்குன்னு வெளியில போயிடுவார். ஆனா அப்படி வளைஞ்சு இருக்கிறதுனால மாட்டிக்கு வரோம் இல்லையே, வெளியில போக மாட்டார். பக்தருடைய இதயத்துல இருந்து அவர் வெளியில போக மாட்டார். ஸோ இதெல்லாம் ரசிக்கிறாங்க பக்தர்கள் இந்த மாதிரி பகவானை. ஸோ நம்ம இதயத்துல பகவான் இந்த ஷியாம சுந்தர ரூபத்துல இருக்கணும் அப்படி. பரமாத்மா எல்லார் இதயத்துலயும் இருக்க, நோ டவுட். பரமாத்மா எல்லார் இதயத்துலயும் இருக்க, நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, எறும்போட இதயத்துலயும் இருக்க, ஒரு புழுவோட இதயத்துலயும் இருக்கார், யானையோட எல்லார் இதயத்துலயும் பரமாத்மா இருக்கார். அது வித்தியாசம், அது வேற. ஆனா ஷியாம சுந்தரரா கிருஷ்ணரே பகவானே நம்ம இதயத்துக்கு வரணும் அப்படின்னாக்க, இருக்கணும் அப்படின்னா நாம பக்தி தொண்டுல ஈடுபடணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு பகவானுடைய நாமத்தை சொல்லணும். 4 சட்டத்திட்டத்தை கடைபிடிக்கணும். பகவானுக்கு நிவேதனம் பண்ண பிரசாதம் மட்டுமே நம்ம சாப்பிடணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், உங்களுடைய கருணை வேணும், உங்களுக்கு பக்தி பண்றதுக்கு உங்க கருணை வேணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனையும் பண்ணணும். ஸோ அப்போ பகவான் நித்தியமா நமக்குள்ளேயே இருப்பார். ஓகே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ. அப்புறம் பாடுறீங்களா? பாடுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ, நன்றி மாதாஜி. பறவைகள் பின் சென்று காணும் சேரும் அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்தும் தன்னை பிறவி பெறும் புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தாவும் தனோடு உறவே நமக்கென்று ஒழிக்க ஒழியாது
அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறு பேரழைத்தனவும் சீரியருளாதே இறைவாணி தாராய் பரையனுடும் பாவாய் இறைவாணி தாராய் பரையனுடும் பாவாய். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே ஸோ கிருஷ்ணா இன்னைக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிக்காதவங்க தேங்க்யூ. நாளைக்கு ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கலாம். ஸோ யாரும் வருத்தப்பட்டுக்க வேண்டாம், இன்னைக்கு படிக்க முடியலையேன்னு. கண்டிப்பா நாளைக்கு நீங்க முதல்ல படிக்கலாம். ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் 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 ஹரே. தேங்க்யூ ஹரே ஆல். கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. என்று கொடுத்துட்றேன்.